வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ரிஷபராசிக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்ததான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே எப்படி ஒரு ஒரு கிரக அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல சனி இருப்பது அருமை. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்து 9ஆம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது அருமை. ஸோ ராகு குருவால் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல சனி இருப்பது, அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல கேது இருப்பதும் நல்ல அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயே இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுப்பார். அதே சமயத்தில் ஆகஸ்ட் 21, அதாவது கடைசி 10 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ முதல் 3 வாரங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. அதாவது இப்போ அந்த டைமில் நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணோம், பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் 3 வீக்ஸில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிரக அமைப்புகள் அருமையான அமைப்பு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு. சில பிரச்சனைகள் போன 2024, 23 நீங்கள் செய்த உழைப்புக்கு செய்த இந்த மிகப்பெரிய சில நல்ல விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக, அதே சமயத்தில் காலமாக இந்த 2025 வருது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான பணவரவு ஒரு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா மிகப்பெரிய 2 சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் குருவும் 2ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம், நீங்கள் மனைவி மூலமாக வர வேண்டிய சொத்து, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது, இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற மூதானத்தியர் நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக வருவது, கூட்டு தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிபூர்ணமாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதத்தின் கடைசி 10 வாரம் தான் சுக்கிரன் பிரிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது ஓரளவுக்கு தந்தை, பூர்வீகம், அது மாதிரி விஷயத்தில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது சூரியன் 2ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 21ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே 5ஆம் இடத்துல இருப்பது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ புதனும் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வரார், அது வரைக்கும் 3ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு கிரக அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதனால இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சில பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரி, வர வேண்டிய பணம் கொஞ்சம் கைக்கு வர மாதிரி, மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள், இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வசதிப்படுத்திக்கிறது, முதியோர்கள் கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு ட்ராவலிங் போயிட்டு வர்றது, நம்மளால் கோயில், நார்த் இந்தியா சில ட்ராவலிங்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களாம் அதுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்தும், அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயோட அமைப்பு பொறுத்தும் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. இதில் பாருங்கள், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விசா ஸ்டேட்டஸு அதுலெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத இருக்கிறவங்களாம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர்னு நம்ம விசா எதிர்பார்த்து வெளிநாடு படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி கல்யாணமாகி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு பிராணங்கள் வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு 2025லேருந்து 27 வரைக்கும் ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால, அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுக்கிரனின் சஞ்சாரம், புதன், செவ்வாய், சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் போய் சனி செவ்வாய் பார்வையிலையோ
தாக்கத்திலோ இல்லாமல் இருப்பது ஒரு நட்பு வீட்டில் போயிட்டு இருக்கிறது. லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு, பணம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதனால, அது அந்த ராசி அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, டைரக்ஷன் பண்ணுறவங்க, இந்த மீடியா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து நிறையா ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா வரக்கூடிய ஒரு லைம்லைட்டில் வரக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி சுக்கிரனும் குரும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு நல்ல விசேஷ பலன். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா, இது மாதிரி கலைத்துறை, ஃபேஷன், பெண்கள் விரும்பும் விஷயங்களில் உற்பத்தி பண்ணுறது, பட்டு, இது மாதிரி அவங்களுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கார்மெண்ட்ஸு, நகைகள், ஜுவல்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா குருவோட சம்மந்தப்படுறாங்க. பாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்க, கலையில் இருக்கிறவங்க, அப்புறம் சும்மா டிராயிங், பெயிண்டிங், அது மாதிரி ஒரு எந்தவித கலை விஷயங்கள், டான்ஸிங், பரதநாட்டியம், இது மாதிரி விஷயத்தில் இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் பிரசித்த பெற்று அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான கொஞ்சம் லைம்லைட் கிடைச்சி கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதை பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசையில் போயிட்டுருக்கு, என்ன புக்தி போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், மற்ற கிரகங்கள்லாம் என்ன ஸ்தானபலம், திக்பலம், திக்பலம்லாம் இருக்குது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம சொன்ன அந்த கோச்சார அடிப்படையிலான அந்த ரிஷபராசி பலன்களும் அந்த தசாபுக்திகள் பலனும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் வந்து நாம் வந்து உங்களை அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய 12 மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம உங்கள் தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்தில் சொன்ன அந்த சனிப்பயிற்சி ராகு இதில் வச்சா ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட்டு எது மாதிரி டெசிஷன் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு எது மாதிரி பேட்டர்ன் உங்கள் லைஃப் மாறுது, அது மூலமாக நீங்கள் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு 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 சேஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சோம்னா அதை நோக்கி நீங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் உங்களுக்கு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி அதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல உத்வேகமான சில முயற்சிகள் செய்து உங்கள் கர்மாவப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.